12 வருஷம் சார். 12 வருஷத்துக்கு அப்புறமா அவர் வந்து அந்த வார்த்தை சொல்றாரு. அம்மூன் கூப்பிட்டு வந்த வாய் குண்டுன்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. சில விஷயம்லாம் அவாய்ட் பண்ணிட்டார். வெளியே கூட்டு போறது, ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது இதெல்லாமே அவாய்ட் பண்ணியாச்சு. அப்புறம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு 14 வருஷம் ஆகுது சார். இல்ல சார், பிரிஞ்சு இருக்கிறோம் அவ்வளவுதான் சார். அவர் வேற மேரேஜ் பண்ணிட்டு இருக்காரு. நான் பசங்களை வச்சுக்கிட்டு நான் இருக்கேன் சார். அவர் வேற கல்யாணம் பண்ணிட்டாரா? ஆமாங்க சார். ஒல்லியா ஸ்லிம்மா பார்த்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாரு. பட் நீங்க இப்போ நீங்க ஆக்சுவலா கேஸ் ஃபைல் பண்ணலாமா? இல்ல சார், ஏன் அவரை லவ் பண்ணிட்டேன் சார். நான் அவரெல்லாம் கேள்வி கேட்காத இடத்துல நான் வச்சிருக்கிறேன். இன்னமும் யாரும் அவர் பார்த்து கேள்வி கேட்டாங்கன்னா எனக்கு கஷ்டமாயிடும் சார். இல்லம்மா, இப்போ நீ பிரிஞ்சு வந்தது கூட 2 எடுத்து முடியும்னு சொல்ல. பட் அவர் வேற கல்யாணம் பண்ணிட்டாருங்க, நீங்க என்ன அவர் மேல இவ்வளவு பதிவு காட்டுறீங்க? அது லவ் பண்ணிட்டேன் சார். அவர் ரொம்ப கோவம் வரல சார் எனக்கு. அவர் எப்படி வந்துருவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. எப்படி வருவார்? அவர் தான் கல்யாணம் பண்ணிட்டார்ல. பண்ணிட்டா கூட என்ன சார், எனக்கு இருந்தாலும் என் பசங்களுக்கு அவர் தானே சார் அப்பா. சரி, இப்போ உங்க நம்பிக்கை வழியாவே நான் கேட்கறேன். மேபி இப்போ இந்த வீடியோ உங்க கணவர் பாக்குறான்னு வச்சுக்கோங்க, அவருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், பிரிஞ்சு இருக்கலாம். நம்ம என் பசங்கள்கிட்ட நீங்க பேசணும்னு ஆசைப்பட்டீங்க, எங்க கூட இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வாங்க, நாங்க ஏத்துக்குவோம். நாங்க என்னைக்குமே உங்களை ஒதுக்க மாட்டோம். அதான் சார். அவர் உங்களை ஒதுக்குற மாதிரி நீங்க ஒதுக்க மாட்டீங்க? நான் ஒதுக்க மாட்டேன் சார். இன்னமும்